மிராக்கள் நடக்கலாம், அது வரைக்கும் இந்த கிரேட்டாக இருக்கலாம். மனது நினைக்கிறதை அடையும். குடும்பம் பியூட்டிஃபுல்லாக இருக்க போது. செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை அருமையாக இருக்கும். உங்களுடைய மரியாதை உயரும். புது இடம், புது சூழ்நிலை, வசதி, அந்தஸ்து எல்லாமே. நாடு மாறுறது, நகரம் மாறுறது, ஊர் மாறுறது, ரிஸ்க் எடுக்கிறதுக்கான காலமாக இதை எடுத்துக்கலாம். குதூகலமாக இருக்கீங்க. பியூட்டிஃபுல்லான செப்டம்பர் அக்டோபர் கணவனை வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக. மகாலட்சுமி கும்பிட்டினாங்க, தைரியமும் வெற்றியும் பணமும் கிடைக்கும். முருகனை, பழனி முருகனையும் திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டினாங்க, எல்லாம் கிடைக்கும். குருதிசி சனிபத்தி வந்து இன்னும் கிரேட்டஸ்ட் லைஃப். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட். சான் ஃபிரான்சிஸ்கோலேருந்து யூஎஸ்ஏலேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு தரேன். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலுடைய டோம் பாருங்க, யூனிவர்சிட்டிக்குள்ளே தான் இருக்கேன். சிலிக்கான் வேலியில் இருக்கும். இது ஒரு அறிவுள்ள பெரிய சமுதாயம் இருக்கிற ஊரில் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு வழங்குறேன். இது ரிஷபராசிக்கு இந்த செப்டம்பர் 2025 எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. இந்த ஊரில் 2 பேர்த்தில் அறிவாளியாக, 2 பேர்த்தில் ஒருத்தர் அறிவாளியாக இருக்காங்க. இங்கே ஒரு காஃபி டே மாதிரி ஒரு காஃபி ஷாப் போய் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பசங்களுக்குலாம் உட்காந்துட்டு அரட்டையில் அடிக்கிறதில்ல. ஆளாளுக்கு ஒரு டேபிள் லேப்டாப் ஓப்பன் வச்சுட்டு ஒரு காஃபியோ டீயோ சாப்பிட்டு கண்ணுங்கிறதுமா ஒர்க் பண்ணுறாங்க. இங்கேருந்து உருவானவங்க தான் வாட்ஸ்அப் ஓனர்ஸும் ஃபேஸ்புக் பீப்புளும் மிகப்பெரிய அறிவாளிகளும் வேர்ல்டில் டெக்னாலஜியில் ஜெயிச்சுட்டு இருக்கிற அத்தனை பேரும் இந்த சிலிக்கான் வேலையில் தான் இருக்காங்க. அத்தட்டனில் தான் குடியிருக்காங்க. ஸோ ஒரு கிரேட்டஸ்ட் பிளேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு தரதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். நண்பர்களே, இந்த ரிஷபராசிக்கு இந்த செப்டம்பர் எப்படி இருக்க போகுது? லாபஸ்தானத்தில் சனி, 2ஆம் வீட்டில் குரு, தொழில்ஸ்தானத்தில் ராகுவை குரு பார்க்கறது, 4ஆம் வீட்டில் இருக்கிற கேது ஒன்று பெருசாக நெகட்டிவாக இல்லை. மேக்ஸிமம் 4 கிரகம் பெரிய கிரகம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கான். குறுக்க வந்து சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் 5ஆம் வீட்டுக்கு மாறுறான். சுக்கர் 3ஆம் வீட்டில் 4ஆம் வீட்டுக்கு மாறுறான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டில் தப்பு. ஆனால் குருவுக்கு 4ஆம் வீட்டில் குருமங்கல யோகம். 13 செப்டம்பரில் செவ்வாய் பேச்சு, அது உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு போகிறான். எக்ஸ்ட்ராடினரி கிரேட். அவனை குரு பார்க்குறான், குருமங்கல யோகம். ஸோ 13 செப்டம்பர் பிறகு மிராக்கள் நடக்கலாம், அது வரைக்கும் இந்த கிரேட்டாக இருக்கலாம். அப்போ பலனுக்குள்ளார் வந்தீங்கன்னா நிறைய பலனுக்கு போயிடலாம். உடம்பு மனசும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, கவலையே வேண்டாம். உடம்பு மனசும் எக்ஸலண்ட்டாக இருக்கும், நல்லா ஃபிட் ஆகும். மனது நினைக்கிறதை அடையும். இன்ட்யூஷன்ஸ் அருமையாக இருக்கும், தெளிவாக இருப்பீங்க. ஒரு கிரேட்டஸ்ட் லைஃபுக்கு உங்கள் உடம்பு மனசும் அதுக்கான உற்சாகத்தோட நிறைஞ்சு வழிஞ்சிட்டு இருக்கும். இது உடம்பு மனசு. குடும்பம் பியூட்டிஃபுல்லாக இருக்க போது. செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து மரியாதை அருமையாக இருக்கும். உங்களுடைய சந்திப்புகள் எக்ஸலண்ட்டாக இருக்கும். தொழிலிருந்து வரக்கூடிய பணம் வீடு வந்து சேரும். வீட்டில் இருக்கிற பணம் தொழிலுக்கு போய் சேரும். பணம் அப்படியே ரொட்டேஷன் எக்ஸலண்ட்டாக இருக்கும். செல்வாக்கு உயரும். உங்களுடைய முகப்பொழிவு உயரும். உங்களுடைய மரியாதை உயரும். அருண்குமார் சின்ஹான்னு சொல்லிட்டு எஸ்பிஜி டைரக்டர், பிஎம்னுடைய எஸ்பிஜி டைரக்டராக இருந்தார். தவறிட்டார். ரிஷபராசி. அவர் மனசு நினைக்கிறவங்க மனசு கலங்குது. லாங் டைம் ஃப்ரெண்டு. அவருக்கு இந்த பலன்லாம் சொல்லி எனக்கு பழக்கம். அவர் புதன் பற்றியில் ஒரு கெட்ட நேரத்தில் தவறி போயிட்டார். பாருங்க, கெட்ட நேரம் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ஒருத்தர் அழிக்குது. சாரி, தெரியாம இந்த விஷயத்துக்கு வந்துட்டேன். அப்போ அந்த தைரியம், எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறது, சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், சொத்து விருத்தி, நிம்மதி எல்லாம் எக்ஸலண்டா. புது இடம், புது சூழ்நிலை, வசதி, அந்தஸ்து எல்லாமே. சொத்து விருத்தி, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அது ஈஸியாக கடனில் வாங்குறது, ஈஸியாக சொத்தை கடனில் வாங்கிறது, பெரிய விருத்தியை நம்ம பார்க்கறது, ஒரு எக்ஸ்ட்ரீம் கிரேட் லைஃப்குள்ளே போகிறது, எக்ஸ்ட்ராடினரி கிரேட் லைஃபை என்ஜாய் பண்ணுறது, ஒரு வேறு இடத்துக்கு மாறுது, வேறு சூழ்நிலைக்கு மாறுறது, நாடு மாறுறது, நகரம் மாறுறது, ஊர் மாறுறது, ரிஸ்க் எடுக்கிறதுக்கான காலமாக இதை எடுத்துக்கலாம். எதுக்கு ஜாதகத்தில் இது இருக்கான்னு பார்த்துக்கங்க. அடுத்த பாயிண்ட்டு, அப்படியே போட்டியில் ஜெயிச்சிடறோம், நோய் அடைக்கிறோம், பிரச்சனைகள் முடிஞ்சிருது, குதூகலமாக இருக்கீங்க. பியூட்டிஃபுல்லான செப்டம்பர் அக்டோபர். ஏன்னா இப்போ செவ்வாய் பேச்சு வந்து 13 செப்டம்பர்னா அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு மறுபடியும் அடுத்த செவ்வாய் பேச்சு. அதாவது செப்டம்பர் அக்டோபர் முழுவதுமே செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ஆம் வீட்லேயும் 6ஆம் வீட்லேயும் குருமங்கல யோகத்தில் இருக்கிறனால எதிரி, கவலை, கடன், நோய், பிரச்சனை எல்லாம் தூளாக போகும். அப்போ நீங்கள் கடனை அளிக்கலாம், புது கடன் வாங்கலாம், வெற்றி அடையலாங்கிறதுக்கு இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நேரம். இதெல்லாம் ஒரு ஃபோர்காஸ்ட், மழை வரும் அப்படின்னு சொன்னால் மழையை பயன்படுத்திக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நல்ல ஜெயிக்கலான்னா ஒரு கமிட் பண்ணி ஒரு விஷயத்தை எடுத்து ஜெயிக்கலாம். அது மாதிரி பயன்படுத்தி கொள்ள வேண்டிய இது காலம். கணவனை வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக இருக்கும். குடும்ப விருத்தி எக்ஸலண்ட்டாக இருக்கும். நண்பர்களுக்கு ராயலாக இருக்கும். கூட்டாளிகளுக்கு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த பாட்டுக்கு போகிறதுனால நான் எப்பொழுது சொல்கிற விஷயத்தை சொல்கிறது தான். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் போய் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எனது அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். ஜோதிடத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா என்ன உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் நான் வந்து சித்தாந்த ரீதியானவன், தெய்வீகன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து கடவுளை பற்றி உயர்வாக சொல்லி அதில் ஏதோ கடவுளுடைய கதையெல்லாம் சொல்லி அவர் அந்த போர்க்குளத்தில் இருந்தார், இந்த போர்க்குளத்தில் இருந்தார், மாங்காய் வாங்கி சாப்பிட்டாரு, புளியங்காயில் சட்னி பண்ணி சாப்பிட்டாரு, போருக்கு போனார், போரில் ஜெயிச்சார், இந்த மாதிரி நான் சொல்கிறதில்ல. முருகனை கும்பிட்டால் வெற்றி கிடைக்கும், பிள்ளையாரை கும்பிட்டால் அறிவும் திறமையும் வெற்றியும் கிடைக்கும், திருப்பதி பாலாஜியை கும்பிட்டாங்க பணம் கிடைக்கும், அறிவு கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும்.
அளவில் வெங்கத்தாயர் கும்பிட்டினாங்க அன்பு, அழகு, இன்பம், ஒத்துழைப்பு கிடைக்கும். மகாலட்சுமி கும்பிட்டினாங்க தைரியமும் வெற்றியும் பணமும் கிடைக்கும். முருகனை, பழனி முருகனையும் திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டினாங்க எல்லாம் கிடைக்கும். யாரை கும்பிட்டா என்ன கிடைக்கும்? அவர் யாருன்னு நான் ரிசர்ச் பண்ணுறதில்ல. முருகன் யார், எந்த ஊரில் வாழ்ந்தார், எப்படி அவர் கல்யாணம் ஆச்சு, அவர் இங்கே நடமானார், அங்கே நடமானார், இருக்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதையே நினச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பிறந்து வளர்ந்த ஊத்துக்குளியில் கைத்தமிழில் வந்து முருகன் நடமானதாக நம்புகிறோம். பழனியில் தான் முருகனுடைய பல ஹிஸ்ட்ரி இருந்ததாக நாங்கள் நம்புகிறோம். ஓகே, அதையே திருப்பி திருப்பி பேசி என்ன பிரயோஜனம்? பழனியில் போய் தெய்வத்தை வணங்கி அது வெற்றியடையிறக்கான வழியை பாருங்கள். உங்கள் வரலாற்றை திரும்ப திரும்ப பாருங்கள். எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்கள் மனைவி எவ்வளோ நல்லவங்க, உங்கள் கணவர் எவ்வளோ நல்லவர், உங்கள் அப்பா எவ்வளோ நல்லவர், உங்கள் அம்மா எவ்வளோ நல்லவங்க. இப்போ உங்களுக்குள்ளாரே உங்களை எண்ணங்களை வச்சுட்டீங்கன்னா உங்கள் சக்தி உங்களுக்குள்ளாரே சுற்றிட்டு இருக்கோம், நல்லா ஜெயிப்பீங்க. நீங்கள் சினிமா நடிகரை பற்றி யோசிச்சுட்டு, உங்கள் எதிரியை பற்றி யோசிச்சுட்டு, நான் கூட பார்த்தினாங்க ஒரு தவறான ஒரு மனிதரை பற்றி அதிகமாக பேசுகிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த தவறான மனிதனுக்கு என் சக்தியை கொடுக்குறேன்னு அர்த்தம். அப்போ நான் புரிஞ்சுட்டேன். நான் சொன்னேன், இந்த தவறான மனிதனை பற்றி இனிமேல் நான் பேசிக்க மாட்டேன், எனக்குள்ளாரே சொல்லிக்கிட்டேன், யோசிக்க மாட்டேன், அவ்வளோதான், வெளியே வந்துட்டேன், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம சக்தியை வெளியில் விடக்கூடாது, நம்மளுக்குள்ளார எடுத்துகிட்டு போகிறது தான் கலை. அப்போ என்னோட நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணும்போது இந்த வாழ்க்கை முறை உங்களுக்கு எளிதாகும், பியூட்டிஃபுல்லாகவும், அழகாகவும், அற்புதமாகவும், அருமையாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட்டில் வரேன். இந்த பாயிண்ட் என்னென்னு கேட்டால் நம்பர்களே, இப்போது இதில் வந்து லாபஸ்தானத்தில் சனியும், தொழில்ஸ்தானத்தில் ராகவும், தொழில்ஸ்தானத்தை குருவும் பார்க்குறான். இதை பற்றின ஒரு விஷயம். இது எப்படின்னு கேட்டால் நண்பர்களே, அதாவது புது தொழில் செய்யலாம், புது ஊர் மாறலாம், இடம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், பழக்க வழக்கங்கள் மாறலாம், வேலை கிடைக்கலாம், வேலையில் ப்ரொமோஷன் ஆகலாம், பெருத்த வெற்றி அடையலாம், பெரிய ரிஸ்க் எடுக்கலாம். ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள். இப்போ ஜாதகத்தில் குருதிச ராகுபத்தியாக இருந்தால் கிரேட்டஸ்ட் லைஃப், குருதிச சனிபத்தியாக இருந்தால் இன்னும் கிரேட்டஸ்ட் லைஃப், ராகுதிச சனிபத்தியா இன்னும் கிரேட்டஸ்ட் லைஃப், சுக்கரதிச சனிபத்தினா இன்னும் கிரேட்டஸ்ட். அப்போ என்ன தசாபத்தில் நீங்கள் இருக்கீங்க பாருங்கள். அப்ளை சொன்னேன், அருண்குமார் சின்ஹா சார் எனக்கு கடவுள் மாதிரி, அண்ணன் மாதிரி, அப்பா மாதிரி, கிரேட்டஸ்ட் ஃப்ரெண்டு. ஜாதகத்தில் அவர் உலகத்தையே லீடு பண்ணக்கூடிய அளவுக்கு யோகம் இருந்துச்சு. ஆனால் புதன் திசை புதன் பத்தியில் மரணிச்சிட்டார் கெட்ட நேரத்தில். பார்த்தீங்களா, கெட்ட நேரத்தில் நம்மளை காப்பாற்றிக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். நல்ல நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கிறது அதை விட பெரிய விஷயம். அப்போ இது ஒரு நல்ல நேரமாக இல்லையான்னு உங்கள் ஜாதகத்தில் பார்த்துட்டு லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க. அப்போ இது தொழிலுக்கு பயன்படுத்திக்க வேண்டிய எக்ஸலண்ட்டான டைம், ராயல் நேரம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் அது இருக்குதா இல்லையான்னு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜி பார்த்து கேரியன் பண்ணிட்டு போங்க. ஒரு அஸ்ட்ராலஜர் ஒரு மென்டர் மாதிரி இருக்கணும், அதாவது வாழ்வியல் வழிகாட்டியாக இருக்கணும். அவர் உங்களுக்கு வழிகாட்டுறாருன்னு பாருங்கள் உங்கள் அஸ்ட்ராலஜர். இல்லை எனக்கு மெயில் பண்ணுங்கள், பே பண்ணுங்கள், நம்ம பேசுவோம். இந்த ஜூனுக்கு முன்னால் 5 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ரிஷபராசிக்கு ஜாதகத்தில் ஒரு 50% இருந்தால் கூட வி கேன் ட்ரை. ஜாதகத்தில் 70-80% இருந்தால் பியூட்டி. 100% மேலே இருந்தால் 5000% 5 மடங்கு மேலே ஜெயிச்சாலும் 10 மடங்கு மேலே ஜெயிச்சாலும். ஸோ அந்த மாதிரி. அடுத்தது இப்போ பாரு, நான் மெடிடேட் பண்ணுறேன். மெடிடேஷன்னா மனதை நம்ப வைக்கிறது. இந்த மனதில் என்ன இருக்குதோ அதான் நடக்கும். போன 3 நாள் தான் அடுத்த 3 நாள், போன 6 நாள் தான் அடுத்த 6 நாள், போன 2 வாரம் தான் அடுத்த 2 வாரம், போன மாதம் தான் அடுத்த மாதம், போன வருடம் தான் அடுத்த வருடம். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம என்ன விதைக்கிறோமோ அது அப்படி திரும்ப முளைக்கும். அப்போ நம்ம இப்போ சரியா இல்லைன்னா நம்ம மனதை கல்டிவேட் பண்ணி ஆகணும். மனதில் நல்லதை கொண்டுட்டு வந்தீங்கன்னா தான் மாறும். ஜாதகத்தில் தசாபுத்தி மாறும்போது மாறும். ஆனால் அது மாறுற வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இருக்கணும். அடுத்தது தவறை நம்பி பழகிட்டீங்கன்னா நல்ல நேரத்தை கூட தவறு தொடர்ந்துடும், நல்ல நேரத்தை கூட இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நல்லதை நம்பி பழகிறோம், நல்லதை விதைச்சோம்னா அடுத்து நல்லது நடக்கும். இந்த நல்லதை விதைக்கிறது தான் தியானம். அதில் நல்லதை விதைச்சு பெரிய வெற்றி அடையலாம். பாருங்க, நான் எப்படி சான் ஃபிரான்சிஸ்கோ வந்தேன், ஆசையப்படல இங்கே வரணும். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், சொல்லிகிட்டே இருப்பேன், ஆகஸ்ட் 1 வீக் 2025 என் வாழ்க்கை மாறுது. ஒரு கிரேட்டஸ்ட் லைஃப்க்குள்ள நான் போகிறேன், வேறு மாதிரி வாழ்க்கை உலகத்தில் போகிறேன் அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கிறேன். தியானம் பண்ணுறோம், ஜெயிக்கிறோம். 10 மடங்கு ஜெயிப்போம், 20 மடங்கு ஜெயிப்போம்னு மனதை நம்ப வைக்கிறோம். மனதை நம்ப வச்சுட்டா நம்ம ஜெயிச்சிருவோம். இன்னும் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய மனதும் ஒன்றுக்கு தொடர்புடையது. அப்போ நம்ம மனதை உயர்த்திட்டோம்னா உயர்ந்த மனதில் மனிதனோட நம்ம பழகிடும், ஜெயிச்சிடும். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு நான் அஸ்ட்ராலஜிக்கலாவோ மெடிடேஷனுக்கோ உங்களுக்கு தேவைப்படுறேன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், நம்ம சேட் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு வாரத்தில் பேசலாம், ஜெயிக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம். அதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம் செப்டம்பர் அக்டோபரில் ரீரைட் பண்ணிடலாம் டெஸ்டினியை. நன்றி மகளே, என்னோட டச்சில் இருங்க. தேங்க்யூ.